வாசுகி, என்னங்க? குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. இதை தரங்க. ஹலோ. உடனே வருங்க. யார் போன்ல? என்ன விஷயம்? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க மாமா. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா? என்ன விஷயம்? தெரியல மாமா. போன் எடுத்த உடனே ஆகாஷ் வீடா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். உடனே குடும்பத்தோட கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. குடும்பத்தோட வர சொன்னாங்களா? என்ன சொல்ற ராணி? விளக்கமா கேட்டியா? கேட்டேன் அத்தை. முக்கியமான விஷயம், உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வேற எதுவும் அவங்க நல்லா விசாரிச்சியா? அது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்த போன் தானா? ஆமா அண்ணி, இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன்னாரு. குடும்பத்தோட எதுக்குமா வர சொன்னாங்க? ஒருவேளை தொலைஞ்சு போன பண விஷயமா கூட இருக்கலாம்ல அத்தை. என்னது? பண விஷயமா? நீங்க அண்ணி இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? 2 நாளைக்கு முன்னாடி தானே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தேன். புது ஆட்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுல சுறுசுறுப்பா ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்களோ என்னவோ. ஐயோ, இப்ப ஸ்டேஷனுக்கு போனா நம்ம கூட்டு உடைஞ்சிருமே. என்ன பண்றது? சரி, அப்ப நம்ம கிளம்பலாம். என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடலாம். ஒருவேளை பணம் கிடைச்சதுன்னா நல்ல விஷயம் தானே. பொம்பளைங்களாம் வர வேண்டாம், நான் மட்டும் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு வந்துடுறேன். குடும்பத்தோட வர சொல்லி ஃபோன் பண்ணிருக்காங்களே. ஒருவேளை பணம் கிடைச்சிருந்து யாராவது ஒருத்தர் வரலன்னு பணம் கொடுக்காம போனா என்ன பண்றது? ஆகாஷ் தான் ஆபீஸ் போயிருக்கான். நாம எல்லாரும் போயிட்டு வந்துடலாமே. ஆஹா, இல்ல நான் வரல. எனக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. இவ்வளவு நேரம் நீ நல்லா தானே இருந்த. இப்ப என்ன காய்ச்சல் வர மாதிரி இருக்குன்னு சொல்ற? போலீஸ் ஸ்டேஷன் வரதுக்கு எதுக்கு பயப்படுற? வா. என்னங்க யோசிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க? வாங்க கிளம்பலாம். சரி வா. வாடி. அத்தை, கேஸ் ஆஃப் பண்ணிருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. கவலைப்படாதீங்கக்கா, இளமரனுக்கு ஒண்ணும் ஆகாது. பாவீங்க சண்டாளனுங்க, பச்சை குழந்தைய போய் கடத்திருக்கானுங்களே. அவனுங்க நல்லா இருப்பானுங்களா? கடவுள் கண்டிப்பா அவனுக்கு தண்டனையை கொடுப்பான். நீ தைரியமா இரு, குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமாக்கா. புது நம்பரா இருக்கு. ஒருவேளை அவன் தான் மறுபடியும் ஃபோன் பண்றானோ? ஹலோ, என்ன பணம் ரெடி ஆயிடுச்சா? நீ கேட்ட பணம் ரெடியா இருக்கு. குழந்தை மட்டும் எதுவும் பண்ணிடாத. எங்க வரணும் சொல்லு, நான் வரேன். சொல்றேன், ஆனா நீ மட்டும் தனியா தான் வரணும். ஐயோ, நான் மட்டும் தான் வருவேன். நீ எங்க வரணும் சொல்லு, நான் இது உடனே கிளம்பி வரேன். உடனே வர வேணாம். பணத்தோட மதியானம் 3 மணிக்கு நுங்கம்பாக்கத்துல இருக்கிற RR காம்ப்ளெக்ஸ்க்கு வந்துரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் பணத்தை எங்க எப்படி கொடுக்கணுங்கிறத போன்ல சொல்றேன். ஹலோ ஹலோ ஹலோ. என்னங்க ஆச்சு? அவனா ஃபோன் பண்ணா என்ன சொன்னா? மதியானம் 3 மணிக்கு நுங்கம்பாக்கத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொன்னான். பணத்தை எங்க கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுங்கிறது அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போனை வச்சுட்டான். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. குழந்தைக்கு ஒண்ணும் ஆயிடாது இல்ல? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத அர்ச்சனா. அவங்களோட நோக்கம் பணம் தான். பணத்தை கொடுத்துட்டு அவங்க குழந்தைய கண்டிப்பா பத்திரமா திருப்பி கொடுத்துருவாங்க. ஆமாக்கா, இளமரன் பத்திரமா திரும்ப கிடைச்சிருவான். நீங்க தைரியமா இருங்க. போலீஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரிய வேணாம். இந்த பணத்தை எடுத்து உள்ள வைப்போம். வாங்க சார். என்ன செல்வம், அந்த கடத்தல்காரங்கிட்ட இந்த மறுபடியும் ஏதாவது ஃபோன் வந்துச்சா? இல்ல சார், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து எந்த ஃபோனும் வரல. மறைக்காதீங்க செல்வம், உண்மையை சொல்லுங்க. என் கூட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அவன் எங்க வர சொன்னான்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்த ரவுண்ட் பண்ணி குழந்தைய பத்திரமா மீட்டலாம். சார், நான் தான் சொல்றேன்ல சார், அதுக்கப்புறம் அங்கேருந்து எந்த ஃபோனும் வரல சார். தயவுசெய்து இங்கேருந்து போங்க. நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க. நீங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா பணத்தை கொடுக்காம குழந்தைய பத்திரமா மீட்டலாம். உண்மையை சொல்லுங்க செல்வம். சார், எவ்வளவு தடவை சார் கேட்பீங்க? நான் தான் சொல்றேன்ல, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து எந்த ஃபோனும் வரலன்னு. சும்மா மறுபடியும் அதே கேட்டு தொந்தரவு பண்றீங்க. தயவுசெய்து இங்கேருந்து போங்க சார்.
சின்னதுரை சார் செல்வம் நம்ம கிட்ட உண்மையை மறைக்கிறாப்புல. அவரு இவ்வளவு பொறுமையா இருக்கிறத பார்க்கும்போது கிட்னாப் பண்ணவன் அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? செல்வத்துக்கு தெரியாம இங்கேயே எங்கேயாவது மறைஞ்சிருந்து அவரை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். இங்க நிலைமை என்னன்றத அப்பப்போ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் அந்த கிட்னாப்பரை வளைச்சு பிடிக்க ஒரு டீமை ஃபார்ம் பண்றேன். அந்த கிட்னாப்பரை எப்படியாவது பிடிச்சி அந்த குழந்தைய மீட் ஆகணும். ஓகே சார். எனிவே பி கேர்ஃபுல். ஓகே சார். வண்டி அடியா. என்ன நீ ஏன் நின்னுட்டீங்க? போலீஸ் ஸ்டேஷன்னாலே கொஞ்சம் பயமா இருக்கு. நாம என்ன தப்பு பண்ணிட்டா வந்திருக்கோம்? பணம் வாங்க தானே வந்திருக்கோம். பயப்படாதீங்க, வாங்க. வாடி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் பார்த்துக்கிறேன். ஆமா. நமக்கு பணம் கொடுத்த இன்ஸ்பெக்டர் இவர் இல்ல, வேற ஆளு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கேஸை தோண்டி எடுத்தாங்கன்னா சிக்கலாயிடுமே. நான் மற்றதை பார்த்துக்கிறேன். சரி. வணக்கம் சார். வணக்கம்மா. யார் நீங்க? என்ன விஷயம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணிருந்தீங்க, குடும்பத்தோட ஸ்டேஷனுக்கு வாங்க என்ன. ஓ, அது யாரு? அவங்க என் ஹஸ்பண்டோட சிஸ்டர் சார். எதுக்குமா அந்த பொண்ணு திருன்னு முழிக்குது? போலீஸ்னா கொஞ்சம் பயம் சார். தப்பு பண்ணவங்க தான் போலீஸை பார்த்து பயப்படணும். நீ ஏமா பயப்படுற? சார், என் பையன் வேலைக்கு போயிருக்கான். இந்த நேரம் பார்த்து குடும்பத்தோடு எல்லாரையும் வர சொன்னீங்களாம். பறி கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கு குடும்பத்தோடு தான் வரணுமா? என்னது, பறி கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க வர சொன்னா? பறி கொடுத்த பணத்தை உங்ககிட்ட இருந்து திரும்பி வாங்க தான் வர சொன்ன. என்ன சார் சொல்றீங்க? பணத்தை வசூல் பண்றதுக்காக வர சொன்னீங்களா? ஏற்கனவே பணத்தை பறி கொடுத்துருக்கேன் சார். என்னது, நீங்க பணத்தை பறி கொடுத்தீங்களா? என்ன உளறீங்க? அங்க உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? அந்த கும்பல் தான் பணத்தை பறி கொடுத்தது. யோ, இங்க வாங்கயா. இதான் அந்த ஃப்ராடோட குடும்பம். யோ, ஏன் எங்க வயிற்றுல கொட்டிக்கிற? இப்படி ஒரு ஃப்ராடு பிள்ளைய பத்தி வச்சு ஏன் எங்க நிம்மதியை கெடுக்கிற? என்னங்க இவங்க எல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. நம்ம புள்ள என்னங்க தப்பு பண்ணா? என்ன சார் இதெல்லாம்? என் பையன் என்ன தப்பு பண்ணா? ஏன் இவங்கெல்லாம் என்ன திட்டுறாங்க? என் பையன் தான் வேலைக்கு போயிருக்கானே. என்னது, உன் பையன் வேலைக்கு போயிருக்கானா? யோ, நீங்களா போங்க. சரிங்க சார். சங்கர் நாராயணன் சார், இங்க வாங்க சார். அவனை போய் இழுத்துட்டு வாங்க. ஓகே சார். யோ, வாயா வெளியே. வாயா. ஆகாஷ், நீங்க எதுக்கு லாக்அப்ல? டேய் ஆகாஷ், என்னடா தப்பு பண்ண? உன்னை தூக்கி லாக்கப்ல வச்சிருக்காங்க. டேய், என்ன நடந்துச்சுடா? எதுக்காக உன்னை இங்க வச்சிருக்காங்க? அவன் எப்படி சொல்லுவான்? என்ன நடந்தது நான் சொல்றேன். செல்போன் டவர் வைக்கிறதுக்காக இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்தோட ஓனர்கிட்ட எல்லாம் மாசம் 12,000 ரூபாய் வாடகை வரும். அதுக்கு அட்வான்ஸா டெபாசிட் பண்ண 25,000 ரூபாய் வாங்கியிருக்கான். மொத்தம் 20 பேர்கிட்ட 5 லட்சம் ரூபாய் ஃப்ராட் பண்ணியிருக்கான். பணத்தை பறி கொடுத்தவங்களாம் பணத்தை திருப்பி வாங்கி தர சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் உங்க எல்லாரையும் குடும்பத்தோட வர சொன்னேன். சார், என் பையன் அந்த மாதிரி ஃப்ராடுத்தனெல்லாம் பண்ண மாட்டான் சார். டேய் ஆகாஷ், இன்ஸ்பெக்டர் சொல்றதுலாம் உண்மையாடா? என்ன நடந்தது சொல்லுடா. இவங்க மட்டும் இல்லைப்பா, நானும் இவங்களோட தான் ஏமாந்தேன். ஃப்ரெண்டு மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு சொல்லி தான்ப்பா கூட்டிகிட்டு போனான். நானும் அதை நம்பி அவங்க கூட வசூலுக்கு போனேன். திடீர்னு கம்பெனி இழுத்து மூடிட்டு ஓடிட்டானுங்கப்பா. நான் வசூலுக்கு கூட போனதால இவங்களாம் என்ன பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிட்டாங்க. என் பையன் அந்த மாதிரி ஃப்ராடுத்தனெல்லாம் பண்ண மாட்டான் சார். அவன் ஏதோ ஏடா கூடமா மாட்டிக்கிட்டான் சார். சார், அவனை விட்டுருங்க சார். ஏங்க, எங்க கிட்ட பணம் வசூல் பண்ணது உங்க பையன் தான். அந்த ஃப்ராடு கும்பல்ல இவனும் ஒருத்தன். ஒண்ணு அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லணும், இல்ல எங்க பணத்தை திருப்பி தரணும். இல்லன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். அப்படா, நாம தப்பிச்சோம். நம்ம மேட்டர் வெளியே வரல. சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துறீங்களா, இல்ல இவர் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளட்டுமா? ஐயோ சார், அவர் மேல கேஸ் போட்டு அவர் எதிர்காலத்தை பாழாக்கிடாதீங்க சார். பணம் தானே சார், நான் ரெடி பண்ணி கட்டுறேன் சார். தலைக்கு 25,000, 20 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியது வரும். எத்தனை லட்சமா இருந்தாலும் பரவாயில்ல சார்,
நாங்க எப்படியாவது ரெடி பண்ணி கட்டிடுறோம். அவர் மேல கேஸ் மட்டும் போடாதீங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். உங்களுக்கு ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள 5 லட்சம் ரூபாயோட வந்தா கேஸ் புக் பண்ணாம கொடுக்க வேண்டியவங்களுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுவேன். அப்படி இல்ல இவனை தூக்கி உள்ள போட்டுருவேன். அது போங்க, வரைக்கும் என் புள்ளைய வெளியே விட்டுருங்க சார். பணத்தோட வாங்க. போங்க போங்க. யோ, அவனை தூக்கி உள்ள போடியா. ஓகே சார். ஏங்க, நீங்க நம்பிக்கையோட இருங்க. நான் கண்டிப்பா பணத்தோட வருவேங்க. யோ வாயா. என்னங்க? வாயா அண்ணா. யோ என்ன அங்க பாக்குற? வாயாங்கறல்ல. வா. போல. போ. ஏமா ராணி, பணத்தோட வரேன்னு சொல்லிட்டேன். பணத்துக்கு நீ என்ன பண்ண போற? வேற என்னத்த பண்றது? நகையை அடமானம் வச்சுதான் பணத்தை ரெடி பண்ணணும். நீ சொல்றதுதாம்மா சரி. நம்ம நகையை போட்டுக்கிட்டு இருக்கிறத விட ஆகாஷ வெளியில கொண்டு வரதா முக்கியம். சரி, நான் என் செயினை தரேன். சரோஜா, உன் நகையை கட்டி கொடு. வேண்டாத்த. நான் சொன்னது என்னோட நகையை மனசுல வச்சுதான். எங்க அண்ணன் 50 பவுன் நகை போட்டார்ல, அதுல ஏற்கனவே அடகு வச்சது போக 48 பவுன் நகை இருக்கு. அதை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கலாம். என்னம்மா நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக உங்க அண்ணன் கஷ்டப்பட்டு போட்ட நகை, இப்ப அதை போய் அடகு வைக்கிறேங்கிற? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே அத்தை, நான் நல்லா வாழறதுக்காக போட்ட நகை என்ன. என் புருஷனை காப்பாத்தினாதான் நான் நல்லா வாழ முடியும். ஆத்திர அவசரத்துக்கு உதவாத நகை இருந்து வேற எதுக்கு பிரயோஜனம்? அதை வச்சு ஏற்பாடு பண்ணிக்கலாம். வாங்கத்த போலாம். அப்பா, நம்ம நகை தப்பிச்சுதுரா சாமி. ஹலோ. வந்துட்டல்ல? நான் வந்துட்டேன். நீ சொன்ன காம்ப்ளெக்ஸ் வெளில தான் நிக்கிறேன். 5 லட்சம் ரூபா பணம் ரெடியா இருக்குல்ல? பணம் ரெடியா இருக்கு. நீ எங்க இருக்க? இத பார், குழந்தை எதுவும் பண்ணிடாத. நான் பணத்தை கொடுத்துறேன். குழந்தைய பத்திரமா என்கிட்ட ஒப்படைச்சிரு. பயப்படாத. நான் சொன்னபடி நடந்துக்கிட்டா நிச்சயமா உன் குழந்தை உன் கைக்கு வந்து சேரும். சரி, இப்போ நான் எங்க வரணும்? என்ன பண்ணணும்? யார் வந்து என்கிட்ட பணத்தை வாங்கிப்பா? சொல்றேன். நேரா லிஃப்ட் இருக்கிற இடத்துக்கு வா. லிஃப்ட்டுக்குள்ள வந்து உன் கையில இருக்கிற பணத்தை ஒரு ஓரமா கீழே வச்சுடு. அப்புறம் 3வது மாடி பட்டனை அழுத்திட்டு நீ 2வது மாடியில் இறங்கிக்க. லிஃப்ட் 3வது மாடிக்கு வந்துட்டு திரும்ப 2வது மாடிக்கு வரும்போது உன் குழந்தை லிஃப்ட்ல இருக்கும். இதுல எந்த தப்பும் நடந்துடாது. இதை பார், நாங்க பண்ற தொழில் வேணா தப்பானதா இருக்கலாம், ஆனா அந்த தொழிலில் நேர்மையும் நம்பிக்கையும் தான் முக்கியம். நீ பணத்தை லிஃப்ட்ல 3வது மாடிக்கு அனுப்பி வை. அதே லிஃப்ட்ல குழந்தை 2வது மாடிக்கு வந்து சேரும். சரி, நான் இப்பவே லிஃப்ட்டுக்கு வந்துடுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், லிஃப்ட்ல நீயும் உன் பொண்டாட்டியும் மட்டும்தான் வரணும். நான் இது உடனே வந்துடுறேன். வா. என்னங்க, அந்த பக்கம் போய் பார்க்கலாம்.
லிஃப்ட் 3வது மாடிக்கு போயிருச்சு. கண்டிப்பா குழந்தை நல்லபடியா கீழே வந்துடும், கவலைப்படாத. கடவுளே, என் குழந்தை நல்லபடியா கிடைச்சிட்டா போதும்.